இது போக உங்களுக்கு புரியலையா? அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னொரு நபர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரான்னு நிறைய டிபேட் அதெல்லாமே நான் பார்த்தேன். அதில் நான் தெளிவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய ஃபோன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ். அந்த ஃபோனை ஃபாரன்சிக் எவிடன்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். நீதிமன்றம் மூலமாக ஃபாரன்சிக்கு அனுப்பப்பட்டு அந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருந்தன, அதில் அவருடைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, சோஷியல் மீடியா எதெல்லாம் இருக்கிறாரு, வேறு என்னென்னலாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் 23ஆம் தேதி அந்த ஃபோனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த ஃபோன் ஃப்ளைட் மோட், அதாவது ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத FSL ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அந்த சம்பவ நேரத்தில் சம்பவ நாளன்று அந்த ஃபோன் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம். அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆஃபீஸர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த 23ஆம் தேதி 6:29க்கு தான் முதல் கால் அவருக்கு. அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை 8:52 வரைக்கும். 8:52க்கு SMS அலர்ட் அவருக்கு கிடைக்குது. என்னன்னா மிஸ்ட் கால் அலர்ட் கிடைக்குது. ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்துட்டார். இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். 358 BNSS படி இஃப் சப்போஸ் ஒரு பர்சன் அதில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம்னு. இப்போ கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தியுற்றதுனால தான், ஒருவர் தான் இதில் குற்றவாளின்றது தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேலே நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை தெரிவிக்கும். அப்படியெல்லாம் இல்லை, இது வருது அப்படின்னு கேக்குறாங்க. அது இல்லை. எஸ்ஐடியுடைய புலன் விசாரணை பிரமாதமாக இருந்ததுங்க. புலன் விசாரணையில நூல் இழைய கூட அவங்க விடல, எல்லாத்தையும் கிளீனா புலன் விசாரணை பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொன்ன எவிடன்ஸுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அவ்வளவு தெளிவான எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால இதற்கு மேற்கொண்டு அதில் யாரும் இல்லை, யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. அதை விட ஹானரபிள் ஹை கோர்ட் வந்து டைரக்ஷனில் SIT ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இது வந்து இதில் வந்து ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு எவிடென்ஷியரி ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு தண்டனை கிடைத்தது. இது போக இதுல இல்லைன்னு உங்களுக்கு புரியலையா? அதுதான், இவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த பெண்ணே வந்து ரிங்டோன் ஏதாவது வந்துதான்னு கேட்டப்ப அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணே சொல்லிட்டாங்க. அதாவது அவளை ஏமாத்துறதுக்காக, தானும் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்னு ஏமாத்துறதுக்காக போட்ட நாடகம் தான் அதுங்கிறத ஆவணபூர்வமாக மட்டும் இல்லை, அறிவியல் பூர்வமாகவும் இதை வந்து நிரூபிச்சாச்சு. அது போக இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்ன காமனாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பெண்கள் வந்து இந்த மாதிரி துணிஞ்சு வந்து புகார் கொடுக்கணும். பெண்கள் பயந்துட்டு, அநீதி இழைச்சவனுக்கு பயந்துக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது. அந்த பெண் துணிச்சலாக வந்து கொடுத்ததுனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.